எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மிதுக்கங்காய் அப்படி இல்லைனா முருக்கங்காய்ன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு வெள்ளரி செடி மாதிரியே இருக்கும். இது வந்து நம்ம வாய்க்கால் ஓரத்தில் இருக்குது. அந்த தண்ணி பாய்க்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால இதை சுருட்டி சுருட்டி வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா ரொம்ப லென்த்தியாக இது வந்து போகும். இது வந்து நம்ம பயிரிட்டது கிடையாது. தானாகவே விதை விழுந்து காற்றுலேயே வந்து விதை விழுந்து முளைச்சி வந்தது தான் நம்ம வயலில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காய். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும். வெள்ளரி மாதிரி இப்படி வரி வரியாக இருக்கும், வெள்ளரிக்காய் மாதிரி. ஸோ இந்த காயை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம மோர் வத்தல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இந்த மிதுக்கங்காயும் நம்ம வந்து பதப்படுத்தி யூஸ் பண்ணலாம். அதாவது டைரக்ட் சன்லைட்டில் 2 நாள் காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா அதை வந்து மோரில் ஊற வச்சு, அதுக்கப்புறமும் அதை தனியாக பிரித்து காய வச்சுட்டு, நல்லா காஞ்சதுக்கு அப்புறமாட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, சுண்ட வத்தல் வறுத்து எடுக்கிற மாதிரி, ஒரு வடகத்தை வறுத்து எடுக்கிற மாதிரி நம்ம வறுத்து சாப்பிடலாம். இதில் வந்து மெயினாக இதில் என்ன பயன்கள் இருக்குன்னா, இதில் வந்து உங்களுக்கு ஒரு கசப்பு தன்மை இருக்குது. நம்ம கசப்பு மற்றும் துவர்ப்பு வந்து நம்ம உடலுக்கு நல்லது. இதை தவிர்க்கிறதுனால தான் நம்மளுக்கு நிறைய வகை நோய் வருதுன்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாழைப்பூ வந்து நல்ல துவர்ப்பாக இருக்கும். அதை எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி கசப்பும் நம்ம உடலில் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம சுண்ட வத்தல், சுண்டைக்காய் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றோம். ப்ளஸ் இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மிதுக்கங்காயும் எடுத்து நம்ம வந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து இதை பதப்படுத்துறது நம்ம மோர் வத்தல் கான்செப்ட் தான். அதே மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம உட்கொண்டு வரலாம். அது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு 1 2 காயோ காட்டுக்கு போகிறீங்க, இந்த மாதிரி மிதுக்கங்காய் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், நீங்கள் டைரெக்டாக வந்து குழம்புல வந்து 1 காயோ 2 காயோ வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதில் போடலாம். இப்போ சுண்டைக்காயெல்லாம் வந்து குழம்புல டைரெக்டாக போடுறாங்கல்ல, அதே மாதிரி இதையும் போட்டு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு இதாகும், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப நிறைய காய்களை வந்து வெட்டி போட்டிங்கன்னா குழம்பே கசப்பாகி போயிடும். அதனால் பேருக்கு வந்து 1 2 வந்து குழம்பு வைக்கும்போது போடலாம். வத்தலாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பதப்படுத்தி நிறைய வத்தல் கூட நம்ம சாப்பிடலாம். இது வந்து ரொம்ப உடலுக்கு வந்து நல்லது தான். இப்போ வந்து இதை நம்ம பயிரிடணும்னு ஆசைப்பட்டாலும் இப்படி காட்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல விளைஞ்ச காயாக இருந்துச்சுன்னா, காய் கொஞ்சம் பழம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதில் உள்ள விதைகளை எடுத்து நீங்கள் வயல் கரையோரங்களில் கூட நீங்கள் வந்து ஊன்றி வைக்கலாம். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து இது நல்லா வந்து பலன் தரும். அதனால் இந்த மிதுக்கங்காய்களை வந்து நல்லா பயன்படுத்தி பலன் பெறுங்க. உடலுக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.